தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 12 வயது சிறுமியின் அழியா உடல் முன் ஜெபித்தால் நடக்கும் புதுமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 12 வயது சிறுமியின் அழியா உடல் முன் ஜெபித்தால் நடக்கும் புதுமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இத்தாலி நாட்டு தலைநகர் ரோமில் 1890ஆம் ஆண்டு பிறந்தவர் மரிய கொரத்தி. இவர் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவர். வசதி வாய்ப்பில்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். தன்னுடைய 12வது வயதில் இவர் வீட்டிற்கு அருகில் உள்ள இளைஞன் ஒருவரால் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டார். அதற்கு இணங்க மறுத்த காரணத்தினால் ஆத்திரமுற்ற அந்த இளைஞன் மரிய கொரத்தியை உடலில் பலமுறை கத்தியால் குத்தி படுகொலை செய்தான். மரிய கொரத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உயிர் பிரிவதற்கு முன்பாக அவனை மன்னித்து விட்டேன் என்று கூறி அவர் விண்ணுலகம் சென்றார். விசாரித்த நீதிமன்றம் அந்த குற்றவாளிக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியது. இந்த சூழ்நிலையில் மரிய கொரத்தி அவர்களுடைய கல்லறை அநேக பொதுமக்கள் வந்து வழிபட ஆரம்பித்தார்கள். கத்தோலிக்க திருச்சபை அந்த புதுமைகளை விசாரிக்க ஆரம்பித்தது. 1947ஆம் ஆண்டு மரிய கொரத்திக்கு முத்திப்பேறு பட்டம் வழங்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. அவருடைய கல்லறையை திறந்து திருப்பண்டங்கள் சேகரிப்பதற்காக அந்த சவப்பெட்டியை திறந்த பொழுது மரிய கொரத்தி அவர்களுடைய உடல் அழியாமல் இருந்தது. ரோமில் உள்ள ஒரு தேவாலயத்தில் மரிய கொரத்தியின் உடல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் வணக்கம் செலுத்தி வழிபாடு செய்கிறார்கள். ரோமிற்கு வருகின்ற குருக்கள், கன்னியர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் மரிய கொரத்தியின் உடலுக்கு முன்பாக சென்று வணக்கம் செலுத்தி வழிபாடு செய்கிறார்கள். எண்ணற்ற அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். மரிய கொரத்தி இறந்து 122 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவருடைய உடல் இன்னும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மரிய கொரத்தி அவர்களை கொலை செய்த அந்த குற்றவாளி பிற்காலத்தில் மனம் திரும்பினான். கனவில் மரிய கொரத்தி மலர்களோடு வந்து தன்னை ஆசீர்வதித்ததாக கூறி மனம் திரும்பினான். மரிய கொரத்திக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்ட நிகழ்வில் அந்த குற்றவாளி இளைஞனும் கலந்து கொண்டான் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்பு அந்த குற்றவாளியான அந்த இளைஞன் அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து குருவானவராக மாறிவிட்டார். தன்னுடைய கடைசி காலத்தில் இறைப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார் என்பது அதிசயம். தற்பொழுது மரிய கொரத்தியின் உடல் முன்பாக அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன. ரோம் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் மரிய கொரத்தியின் உடலுக்கு சென்று வணக்கம் செலுத்தி அவருடைய உடல் முன்பாக ஜெபிக்கவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும்.